ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம் ரொம்ப அதாவது சல்ஃபர் நிறைய உள்ள, கந்தகம் நிறைய உள்ள ஒரு அருமையான சத்தான பொருள். இது வந்து நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, இதய துடிப்புக்கு ரொம்ப நல்லது, தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பச்சையாக சாப்பிட்டா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது சாதத்தோட நம்ம கஞ்சி பழைய சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அதோட 2 சின்ன வெங்காயம் உரித்து கடித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மெடிசன் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேங்கிறது தெரியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறோம். அதாவது சின்ன வெங்காயம் வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருக்குமே தலைமுடி ரொம்ப கொட்டுறது, பாதி பாதியாக கட்டாகி போகிறது, தலை சூடுனால அந்த மாதிரி வருது. இதை வந்து நம்ம இப்போ உரிச்சு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும், அதிக காரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி, அதனால் நான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நல்லா சூடு வர்ற அளவுக்கு இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு இட்லி அவிக்கிறது போல் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சின்ன வெங்காயம் நம்ம எப்படி எண்ணெயிலெல்லாம் வதக்கினா ஒரு கண்ணாடி பதம் வருமோ அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது என்னாச்சுன்னா, அப்படி நம்ம பச்சையாக சேர்க்கும்போது அதோட காரத்தன்மையில் நம்மளோட முடி வந்து மேலும் பாதிக்கப்படும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு டாக்டர் சொன்னதாக அவங்க சொன்னாங்க. அதனால் அது வந்து அவிச்சு சேர்த்துக்கிட்டா தலைமுடியில் வந்து உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட எரிச்சல் கண்ணெரியும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த காரத்தன்மை அதிகம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சிட்டு இப்போ இது கூட 2-3 பொருள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு தலைக்கு தேய்ச்சி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் குளிக்கும்போது நம்ம உடம்போட ஹீட்டு, தலையோட சூடு, அப்புறம் தூக்கமின்மை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இது வந்து சரியான ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து இதை அவிச்சு எடுத்து வச்சு இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னது வந்து பச்சை வெங்காயம் சேர்த்தா அந்த காரத்தன்மையில் தலைமுடி மேற்கொண்டு கொத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து இது ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறோம். இது வந்து தலை ரொம்ப அரிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 இல்லை 3 வேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து நேற்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தய தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் திருப்பி நம்ம வந்து தண்ணியே எதுவும் ஊற்றாமல் இந்த வெந்தயத்தையும் இந்த வெங்காயத்தையும் இந்த வேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம குளித்தோம்னா, சரி ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா தலையை வந்து நார்மலாக ஒரு சீயக்கத்தூளோ இல்லை ரொம்ப முடி கொட்டாத அது கெமிக்கல் கலக்காத ஷாம்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதை போட்டு தலை அலசிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வெந்தயமே உங்களுக்கு நல்ல வலுவழுப்பு தன்மையோட ஒரு ஷைனிங் கொடுக்கும் முடிக்கி. இதை வந்து நீங்கள் அப்படியே சும்மா அலசிட்டு கூட நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் இன்னொரு தடவை தலை குளிச்சிக்கலாம். இப்போ இது வெந்தயம், வெங்காயம், இந்த இலை, வேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெங்காயம் நம்ம அவிச்சு எடுத்துட்டு இந்த வெந்தயம், நான் வந்து வேப்பிலை எனக்கு கொஞ்சம் தலை அரிப்பு இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் 3 இலை தான் சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த அரிப்பெல்லாம் நமக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும் வேப்பிலை. அப்புறம் அந்த பூச்சி வெட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அது சரியாயிடும். அப்புறம் இது கூட கொஞ்சம் வாசனைக்கு நான் வந்து பன்னீர் ரோஸ் காய வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது அவசியம் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா தலைக்கு தேய்க்கும்போது கொஞ்சம் வாசமாக இருக்குமே, அதனால சேர்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெங்காயத்தை அவிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்தன்மையில் நம்ம தலைமுடி வந்து எரிச்சல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அவிச்சிட்டு கண்ணாடி பதமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவிச்சு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தலைக்கு வந்து தடவும் போது கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் உங்களுக்கு தலைக்கு தேய்க்க முடியும். அதனால் என்ன பண்ணணும், அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதே வந்து சேர்த்து நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுவே நமக்கு வந்து ஒரு பேக் போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நல்லா அலசினீங்கன்னா, வாரத்துக்கு 2 தரம் இது போல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டாது. 2வது சூடு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். சூட்டுனால தான் நமக்கு வந்து தலைமுடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சூடு கட்டுப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் பூ வச்சுருப்பாங்க, வச்ச ஒரு சாயங்கால பொழுதுக்குள்ளேயே வந்து நல்ல கரிய போயிடும். அப்படி என்னென்னா அந்த தலையோட சூடுனால அந்த பூ வந்து கரிய போகுது. சில பேருக்கு அப்படி வச்சா மறுநாள் வரை கூட வாடாமல் இருக்கும் பூ. இப்போ இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 தடவை அரைச்சி குளிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணியில் கூட அப்படியே தேய்ச்சி அலசிக்கலாம். நல்ல சீயக்காய் பொடியாக இருந்தால் போட்டு அலசுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேக் போட்டதே நம்ம சும்மா அலசினா கூட போதும். நல்ல தண்ணியில் அலசிட்டிங்கன்னா தலை சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை செஞ்சு பார்த்திங்கன்னா சூடு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதான் செஞ்சுட்ருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு தலையில் பேக் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நம்ம நைஸாக அரைச்சாச்சு. முதல்ல இருந்த குறவரப்பு தன்மை இப்போ இல்லை பாருங்கள். அந்த வெந்தயத்தோட வலுவலுப்பு சூப்பராக நல்லா அரைஞ்சிருச்சு. இதை வந்து அப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம், குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது வச்சுட்டு குளிக்கணும். வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி செஞ்சு குளிச்சு பாருங்கள். சூடு வந்து தன்னால் கண்ட்ரோல் ஆகிடும்.
சூடு கம்மியானாலே உங்களுக்கு தூக்கம் வர்றதெல்லாம் நல்லா வரும். சில பேர் தூக்கம் வரலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை எல்லாமே சேர்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இதை அப்படி நம்ம வந்து தலைக்கு தடவும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி குளிச்சிக்கலாம். சீயக்காய் போட்டு வேணால் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா இதே போட்டு நீங்கள் அப்படியே அலசிக்கலாம். அப்படி பாருங்கள், அரைச்சி தலையில் அப்பிருக்கேன். இப்போ நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் கொஞ்சமாக நான் வந்து சீயக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வலுவில் போய் நமக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு போதுமா இருக்கும். இப்போ வந்து லேசாக கொஞ்சமாக நரவம் இருக்குது. இதை வச்சு நம்ம தேய்ச்சி குளிச்சிடலாம். கண்டிப்பாக லேசாக வெதுவெதுன்னு வெந்நீரில் போட்டு குளிச்சிருங்க. இப்போ தண்ணி சூடாகிட்டுருக்கு. லேசாக வெந்நீரில் இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணியில் கொஞ்சமாக சீயக்காய் கலந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சிடலாம். அப்புறம் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது மறுபடியும் அந்த தலையில் அப்படியே திப்பி திப்பியாக ஒட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்ச உடனே நல்லா தட்டி விட்டிங்கன்னா கொட்டிடும். அப்படி இல்லைன்னா மறுநாள் ஒரு தடவை தலையை அலசிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா தலை அலசிட்டேன். அந்த கொஞ்சம் அந்த வெள்ளை வெள்ளையாக அப்படி இப்படி இருக்குது. அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டால் கீழே கொட்டிடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக என்னோட தலைமுடி இன்னும் காய நல்லா அப்படியே பட்டு மாதிரி வந்துடும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா அப்படி காற்று மாதிரி இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஹேர் பேக் போட்டு சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள். தலைமுடி கொட்டாது. அதை தேய்க்கும் போதே நமக்கு வந்து தலையில் நல்ல ஒரு கூலிங் கிடைக்குது. கண்டிப்பாக இரவு தூக்கம் வரலைன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தூக்கமும் வரும், கொஞ்சம் ஹீட்டும் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.